வணக்கம். சிஎம் சார், உங்களுக்கு தான் இது. ஒரு மனு மனு அப்ளிகேஷனு இல்லை வேண்டுகோள்னு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. வேண்டுகோள் தான், கிட்டத்தட்ட அது வேண்டுகோள் தான். என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேங்க்லலாம் ப்ரைவேட் பேங்க்கு ஃபைனான்ஸ்லாம் நம்ம லோன் வாங்குறோம் இல்லையா? லோன் வாங்கும்போது எல்லாமே கரெக்டாக தான் போகுது. லோன் வாங்கி அவங்கள தான் தேடி வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. இல்லாதவங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி லோனை வந்து அவங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த லோனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு எல்லா டியூவும் கட்டிட்டு சில இடைப்பட்ட டைமில் எப்பாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு டியூ 2 டியூ கட்ட முடியலைன்னா உடனே அடியாளுங்க மாதிரி வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுங்களேன். ஏன்னா காவல்துறை உங்கள் கையில் தான் இருக்குது. காவல்துறை இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க வந்து வீட்டுக்கு அவ்வளோ தூரம் பண்ண மாட்டாங்க. அதனால் காவல்துறை கண்ட்ரோலோடு தான் அவங்க வந்து வீட்டுக்கு அவ்வளோ தூரம் வந்து வீட்டுக்கு மிரட்டுறாங்க. லேடிஸ்லாம் இருந்தால் கூட வச்சு பார்க்கறதுல அக்கம் பக்கத்தில் எல்லாம் 2 பேர் 3 பேர் சேர்ந்துட்டு வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் இந்த 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 இதுக்கு வந்து இந்த செக்ஷனுக்கு வந்து ஒரு நடவடிக்கையோ இல்லை ஒரு கண்டிஷனோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா மக்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் வந்து மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக செய்யணும்னு பொதுவான வேண்டுகோளை இதை நான் வைக்கிறேன். ஏன்னா 2, 3 பக்கம் இதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் ஒவ்வொரு மக்களும் அவ்வளோ அசிங்கப்படுறாங்க. கந்து வட்டியோட மோசமாக வந்து வீட்டுக்கு மிரட்டுறாங்க. இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நன்றி. ஏன்னா ஒவ்வொரு மக்களும் எல்லா மக்கள்னாலையும் சொல்ல முடியாது இதை. ஏன்னா அதனால் சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? நானே ஒரு 4 பக்கம் பார்த்துட்டேன். இல்லாதவங்க, ஒரு வயசானவங்களாம் வீட்டில் லேடிஸ் எல்லாம் போய் அசிங்கமாக பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இந்த மாதிரி காசு கம்மிக்கிறியா, சோறு திங்கிறியா, வேறு என்ன திங்கிறியா, எதுக்கு நீலாம் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் வந்து அதுக்குன்னு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா பேங்க்லேருந்து லோன் கொடுக்கும்போது பேங்க்குலேருந்து யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து கேட்கணுமே தவிர, அதுக்குன்னு இவங்க அடியல் மாதிரி ஒரு டீம் வந்து வசூல் பண்ணதுன்னு ஒரு டீம் வச்சு எல்லா பேங்க்லையும் அதை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. மக்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி.